24 மணி நேர ஐசியு, பொதுநல மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, ENT டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர். கோவையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து திமுக மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிக்கலாம். கார்த்திக், வணக்கம். யார் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது? இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவங்க என்ன வலியுறுத்துறாங்க? எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது? எங்கே நடைபெற்று வருகிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோவை மாவட்டம் சிவானந்த காலனி பகுதியில் திமுக சார்பில், அதாவது திமுக மாணவர் அணி சார்பில் முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அண்மையில் கோவையில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். அப்போது கோவையில் பேசும் பொழுது அறநிலைத்துறையிலிருந்து வரக்கூடிய பணத்தில் கல்லூரிகள் கட்டுவது சரியா என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். அந்த கருத்தை கண்டிக்கும் விதமாக இந்த போராட்டமானது நடத்தப்பட்டது. மேலும் அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜக அதே சமயம் தமிழ்நாட்டிற்கு கல்விக்கு கொடுக்கக்கூடிய நிதியை கொடுக்காதது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை மேற்கோள் காட்டி இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. கோவை மேற்கு மண்டலத்தை மையமாக கொண்டு கோவையை சேர்ந்த கோவை மற்றும் திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து திமுகவினர் வந்திருந்தனர். 1000க்கும் மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றுள்ளனர். மேலும் மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். மகளிர் நல பிரிவு 24 மணி நேர சாலை விபத்து சிகிச்சை, நீரிழிவு சிகிச்சை, டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர்.